ஜனங்களை குருட்டாட்டம் பண்ண வச்சு இந்த ஜனங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டு இருந்தாங்களே வேதனைப்பட்டேன். நீங்க அதை நல்லா பாருங்க. நம்முடைய தேவனுடைய பேர் நம்ம பைபிள்ல கிடையாது. சாஸ் என்ன மொத்தம் இந்த அதை எப்படி கொடுப்பாங்கன்னா எபிரேய மொழியில யோதே வாஹே நாலே எழுத்துதான். நம்ம கடவுளுடைய பேருக்கு எத்தனை எழுத்து எது உண்டு? 4 எழுத்து. பாருங்க, முதல் எழுத்து எடுக்கணும். YHW, அதுதான் ஒரு பேர். நான் உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்றேன். YHWH தான் நம்ம கடவுளுடைய பேரு. ஆங்கில பைபிள்ல சைட்ல மார்ஜின்ல கொடுத்திருப்பாரு. ஒரிஜினல் பைபிள்ல YHWH கொடுத்திருப்பாங்க. இப்போ இது வந்து இங்கிலீஷ் வேர்டு, ஆனா இது எபிரேய மொழி. யோதே வாஹே இந்த வார்த்தை நம்ம பைபிள்ல இல்ல, அது எழுதுதா. இந்த YHWH போடுறது என்ன செய்றாங்கன்னா இவங்க யெகோவாவா மாத்துறாங்க. இந்த ஒய்க்கும் ஹெச்சுக்கும் இடையில வவல்ஸ் போடணும் சொல்றாங்க. எபிரேய மொழிக்காரன் சொல்றான். அநேகர் உலகமும் சொல்றதுல வவல் கிடையாது, ஆனா நான் சொல்றது அதுல வவல் இருக்கு. உங்களுக்கு பார்க்கலாம், அதுல வவல் இருக்கு. அவ்வளவு மோசமா ஆண்டவர் வந்து நிச்சயப்பட்டார், ஒரு மொழியை கொடுத்து கொண்டார். இந்த மொழி தன்னில் தானே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஆண்டவர் கொடுக்கிற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதிலே அதுக்குரிய மீனிங் அங்க இருக்கும். நம்ம தேடணும். வப்பன் சொல்றது அதிலே இருக்குது. பாருங்க, கவனிங்க. இந்த யெகோவாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யெகோவாங்கிற பேர் எப்படிப்பட்ட பேரு? பரிசுத்தமான பேர். இந்த பேரை யாரும் சொல்லக்கூடாது. அந்த நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டுடைய நாட்கள்ல யெகோவாங்கிற பேரை யாரும் சொல்லக்கூடாது. ஆசாரியை மட்டும் பலி செலுத்துற நாள், வருஷத்துல ஒரு நாள் பலி செலுத்தி ரத்தத்தை கையில ஏறிட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல 7 முறை அந்த ரத்தத்தை நிச்சயமா தெளிப்பா. உடன்படிக்கப்பட்டில அவன் தெளிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவான். யோதே வாஹேங்கிற வார்த்தை அவன் சொல்லுவான். ஜனங்கள் வெளியே காத்திருக்கிற ஜனங்கள் அதே நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? அடோனை. என்ன சொல்லுவாங்க? அடோனை. இதுல இந்த YHWH இடத்துல என்ன கொடுத்திருக்கிறது உங்களுக்கு? லார்ட் இல்லையா? லார்ட் கொடுத்திருக்கல, படிச்சீங்கல்ல? அது நம்ம 2 நல்ல படிக்கல லார்டு கொடுத்துருக்காங்க. அடோனைனாலும் லார்டு தான். ஆனா அதுல விசேஷம் என்ன தெரியுமா? என்ன ஆறு போடுறதா? ஸ்மால் லெட்டர் லார்டு கொடுத்துருக்கோம். இந்த லார்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மை மாஸ்டர். அர்த்தம் என்னது? மை மாஸ்டர் அல்லது மை லார்ட். லார்டு கொடுத்துருது. ஆனா இது என்னது? அடோனை. அடோனையில ஏஐ போட மாட்டான். எபிரேய மொழியில 2 வவல் சொல்லு வார்த்தையில கடைசியில வராது. அது ஞாபகம் வச்சு 2 எழுத்து வராது. இப்ப இதுல எதுலாம் இருக்குது? ஏ வவல், ஓ வவல், இங்க ஏ வவல், இதுல ஐ போடக்கூடாது. ஏன்? 2 வவல்ஸ். அப்போ அதுக்கு அந்த இடத்துல என்ன போடணும்? ஒய் போடணும். அப்போ அடோனைங்கிற வார்த்தை வந்து அவங்க எப்படி உபயோகிச்சாங்கன்னா ADONAY. இப்ப இந்த ADNAY இருந்து முதல் வவல் ஏ எடுத்து எங்க போட்டாங்க? ஒய்க்கு அடுத்த போட்டாங்க இல்லையா? YHWH தூக்கி போட்டான் ஒரு வவல். 2வது வவல் ஓ தூக்கி போட்டான். 3வது வவல் என்ன போட்டா? இப்ப இது என்னதான்? யெகோவா. அப்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போது வந்துருக்கு. எப்ப எத்தனை பேர் சேர்ந்து? ஆசாரியனும் ஜனங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் போடுறாங்க. அப்படித்தான் சொல்ல முடியும்.
இல்லைன்னா ஒரு மனுஷனும் என்ன செய்யக்கூடாது, இந்த பேரை என்ன செய்யக்கூடாதா, உச்சரிக்க கூடாது. ஆகினால்தான் இந்த வார்த்தையை அவங்க மாத்துனது. இப்படி மாற்றி கொடுத்திருக்கும் போது, அதாவது சனகரி சங்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, பைபிள்ல வருது இல்ல, இந்த கூட்டம் அதை செய்யுச்சு. இப்போ இந்த நேம கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, யோத் ஹே வா ஹே, இது எபிரேய எழுத்துல வந்து பாருங்க பாலியோ ஹீப்ரு, பாலியோ ஹீப்ரு. அது எப்படி சொன்ன பாருங்க, எபிரே வந்து எங்க இருந்து எழுதணும், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு எழுதணும். இப்போ இந்த பாலியோ ஹீப்ருல யோத் ஹே வா ஹேங்கிறது எப்படி எழுதிருக்கிறாங்க, யோத் ஹே வா ஹே. இது என்ன எபிரேயோ, பாலியோ ஹீப்ரு. எவ்வளவு கிளியர் எழுதி, நாளே எழுத்து, இந்த 4 எழுத்து இங்க கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த யோதை வாகைங்கிற வார்த்தைய ஏன்ஷியன்ட் ஹீப்ரு, பழைய ஹீப்ரு பார்த்தீங்க, அது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லிவிட்டேன் இல்லையா. பழைய எபிரேய மொழி. எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க, கொஞ்சம் கை வைப்புங்க. அப்போ பரவாயில்ல, அப்போ திருப்பூராட்டு சொல்லி ஏன்ஷியன்ட் ஹீப்ரு வந்து இதுக்கு முன்னால உள்ளது. இது வந்து பாலியோ ஹீப்ரு. இன்னொரு ஹீப்ரு என்னது, ஏன்ஷியன்ட் ஹீப்ரு. இந்த ஏன்ஷியன்ட் ஹீப்ருவை கவனிச்சு பாருங்க, அது வந்து பிக்டோகிராஃபி. அது வந்து என்ன சொல்றது, பிக்டோகிராஃபின்னு சொல்றது. நீங்க சோசியல் ஸ்டடிஸ் யாராவது படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல வருது எனக்கு தெரியாது. இந்த பிக்டோகிராஃபிய நான் கெய்ரோல மியூசியத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்ப என் கூட வந்து கைடு வந்து இதை காட்டுது. இது வந்து பிக்டோகிராஃபி. ஆதியில எல்லாரும் பேசும்போது முதல்ல எந்த மொழியில பேசுனாங்க, இந்த பிக்டோகிராஃபில. பிக்டோகிராஃபியோட அர்த்தம் என்ன, படத்தின் மூலமாய் பேசுதல். இப்போ ஒரு காக்காவை உங்களுக்கு சொல்லணும்னா காகம் படத்தை போடுவாங்க, போட்டுட்டு அது பக்கத்துல நினைச்சுவாங்க, எழுதிடுவாங்க. இதை நீங்க பார்த்துக்கிட்டே என்ன செய்யலாம், இது காரணம் அப்படிங்கிறத வாசிக்கணும். மனுஷன்னா மனுஷ படத்தை போடுவாங்க, போட்டு அது பக்கத்துல மனுஷன் எழுதிடுவாங்க. இதை பார்த்து நீங்க சொல்லணும் இல்லையா. இதுதான் பிக்டோகிராஃபின்னு சொல்றது. இதுதான் முதல் மொழி. மொழியினுடைய ஆரம்பமே அதுதான் பார்த்துடுது. இப்ப இந்த ஆரம்ப மொழியில நீங்க பார்க்கும்போது எபிரேய ஜனங்கள் மத்தியில எபிரேய மொழி பேசப்பட்டிருக்குது, அரமைக் மொழி பேசப்படுறது. அரமைக் கேள்விப்பட்டீங்களா, அரமைக் மொழி கேள்விப்பட்டீங்களா, அரமைக் இயேசு கிறிஸ்துவோட பேசியிருக்கிறார். அரமைக் மொழி பேசப்படுறது, லத்தீன், கிரீக், இந்த 4 மொழி பேசப்படுறது. எல்லாரும் இந்த 4 மொழியை தான் பெருசா சொல்லுவாங்க. நான் சொல்றேன் 5வது ஒரு மொழி பேசப்படுறது தமிழ். கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாலே என்ன இருக்குது, தமிழுக்குப்பா. தமிழ் அதுக்கு முன்னாலே உள்ள ஒரு மொழி. அதாவது எபிரேயர்களோட சேர்ந்து இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எபிரேயர்கள் சதுரடிக்கும் போது, ஆண்டவர் சதுரடிச்ச டயத்துல இவங்க அங்கிருந்து சதுரி நைல் நதி பகுதியில் போய் அந்த பாதையா இவங்க மத்திய ஆப்பிரிக்காவுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இந்த ஜனங்கள் வந்து இப்பவும் அங்கதான் இருக்கிறாங்க, தமிழ் ஜனங்கள். அவங்க தமிழை நீங்க கேட்டு பாருங்க. கேமரோன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல, அதாவது ஆப்பிரிக்காவில், அந்த இடத்துல இருக்கிறவங்க பூரா தமிழ். இவங்களுக்கு தெரியாது எப்போ ஒன்றும் என்னதுன்னு கூட தெரியாது. சின்ன கிடிச்ச புளிகளை கட்டிக்கிட்டு கழுதை குதிரை இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு பயிர் வச்சு சாப்பிட்றாங்க. பார்த்த வீடியோவில் பார்த்தேன். அப்போ தமிழுக்கும் அங்கே என்னது உண்டு, பங்கு உண்டு. பங்கு உண்டா இல்லையா, உங்களுக்கு சத்தத்தை காரணம் சந்தோஷமா இருக்கா. தமிழுக்கு இடம் இருக்குன்னா நம்ம தாய்மொழி வச்சது இல்லையா. சரி, ஏன்னா தமிழுக்கு இடம் இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா, முதலாவது மனுஷன் பேர் என்னது, முதலாவது மனுஷன் பேர் வந்து ஆதாம். இந்த ஆதாம நீங்க பிரிச்சீங்கன்னா ஆ பிளஸ் தம்
ஆதம். அப்படின்னா ஆத்மா. தம்முன்னா என்னது? தண்ணிக்குள்ள தண்ணி விடுறது என்னது? தம்ம பிடிச்சிட்டு இல்ல, தம் பிடிச்சிட்டு இருப்பா. தம்முன்னா என்னது? சுவாசம். ஆத்மாவில ஜீவ சுவாசத்தை ஊதுனா அது என்னதாச்சு? ஜீவாத்மாவாச்சு. அதுதான் தமிழ் எழுதுகிறீங்களா? சரி. ஏவாள். ஏவாள்ல யாரு? இப்போ புதுசா ஒரு பிள்ளை நிக்குதுங்க, ஒரு வாலிப பிள்ளை. நீங்க அந்த பிள்ளை பார்த்து ஏய் இது வா, இதை எடுத்து விட நீங்க சொன்னீங்கன்னா உருவாடா என்ன செய்வா? விளக்கு பார்த்து எடுத்து விடுவா. நம்ம திருநெல்வேலிக்காரு. ஏன் அப்படின்னா யாரு நீங்க கூப்பிடுறது ஏன்னு சொல்றது கைப்பிடுவீங்களா? திருநெல்வேலி வார்த்தை உபயோகக்கூடாது. திருநெல்வேலிக்காரர்களுக்கு தெரியலையே, ஒருத்தர் போய் சொல்ல மாட்டேங்க. ஏன்னாவுக்கு அர்த்தம் என்ன? மனைவி இல்லையா? ஏன் அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். இது திருநெல்வேலி ஃபேமஸ். அப்போ ஒருவேளை திருநெல்வேலிக்காரங்க நிறைய பேர் அங்க இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஏவாள் அதாவது மனைவியாகிய ஒருவள் அப்படின்ட்டு அர்த்தம். அதுதான் இந்த ஏவாளுடைய பேர், வேற ஒன்றும் கிடையாது, தமிழ் தான். சரி. காயின். காயினை பெற்றெடுத்தா யாரால பெற்றெடுத்தா? கர்த்தரா. கோ அப்படின்னா அரசன் அல்லது கடவுள்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் உண்டு இல்லையா? கோயில்ங்கிற பேர் அதுக்குதான் வந்துச்சு. நம்ம எங்க போயிட்டு கோயில் போயிட்டு அப்படியா? கோட்டை யாரை குறிக்குது? பெரியவரை குறிக்கி. அப்போ கோ அப்படின்னா தேவன், இன் அப்படின்னா கோயின். காயின் கிடையாது, கோயின். அது கோயின். ஈன் அப்படின்னா ஈனுறது. தமிழ் அது என்னது? உங்க வீட்டுல மாடு கண்ணுடி இங்கிட்டா கேட்கறதா இல்லையா? தெரியாதோ? ஈனுறதுக்கு அர்த்தம் என்னது? பெற்றுக் கொடுக்கிறது. இவன் என்ன சொல்ற? கர்த்தரால் ஒரு குழந்தையை பெற்றேன், ஒரு குழந்தையை ஈன்றேன். யாரு? கோயில். இப்படி தமிழ் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரே ஒரு எழுத்த பார்த்தா, அதாவது எவ்வளவு எழுத்துல தமிழ் இருந்துச்சு, அதை கவனிச்சேன். அப்பதான் யோசித்தேன், தமிழ் நிறைய உள்ள இருந்திருக்கு போட்டிருக்கேன். தேடகரம் இன்னும் நிறைய இருக்கு. அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். சரி. இப்போ இந்த 4-5 விதமான மொழிகள் இந்த நாட்கள்ல இருந்திருக்குது. அப்போ இதுல முதலாவது வர்ற மொழி என்ன மொழி வருது? ஏன்ஷியன்ட் ஹீப்ரு. இது ஏன்ஷியன்ட் ஹீப்ரு. இதுதான் இந்த 4 எழுத்து தான் நான் இங்க எழுதிருக்கேன். அதாவது இது எது மாதிரி தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு படம். இது 4மே படம் தான். YHWH. இந்த YH ஒய் எது மாதிரி தெரியுது? கை இப்படி வச்சா இருக்குதான், இந்த கை தான் படம். இது எப்ரேய மொழி முதல் மொழிக்கு வந்திருக்கு. நல்லா கவனிங்க. தேவனுடைய பேரை சொல்ற மொழி அது. இப்படி கை இருக்குது. அடுத்தால பகுதியில் யார் பாருங்க? ஒரு மனுஷன் 2 கையும் தூக்கி அப்படி நிக்கிறது பாருங்க இல்லையா? அதுதானே YH. அடுத்தது W. இது என்னது? ஆணி. அதாவது பெக்ஸ். நம்ம டென்ட் அடிக்கும் போது அடிப்பது பெக்ஸ் அது சொல்லுது. அது என்னது? நீங்க என்ன சொல்லுங்க? முளை. அடிக்கிறது. அந்த மாதிரி அது ஆணியை பிடிக்கும். இது ஒரு ஆணியை போட்ட படம், பழங்காலத்தில் உள்ளது. அடுத்தது என்னது? மனுஷன் கையெழுத்து விட்டுக்கிறான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த 4 எழுத்து என்ன சொல்லுது அப்படின்னா, என் கையை பாரு, behold my hand. என் கையை பாரு, அதுல உள்ள ஆணியை பாரு, அதுல உள்ள ஆணியை பாரு. அது என்னது? கையை பாரு, ஆணியை பாரு. என்னதான் இருக்கும்? கையை பாரு, ஆணிய பாரு. தேவனுடைய பேர் இது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரட்சிப்பு எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. ஏசாயா 45:22 சொல்லுது. இந்த படத்தை வச்சுக்கிட்டே அந்த வார்த்தை படிக்க உங்களுக்கு புரியும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி
அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதற்குரிய வார்த்தை இது. நானே தேவன். எல்லா இடத்திலையும் சுத்தி நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், இந்த பிரசங்கத்தை கேட்டா ஒண்ணு இல்லப்பா, உனக்கு ரட்சிப்பு இருக்கு இல்லையா? ரட்சிப்பு எங்க வா? சிலுவைகிட்ட வா. இது ஆதியில எழுதி கொடுக்கப்பட்ட மொழி. அதாவது மோசைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த பேரு இது. அப்போ இந்த பேர் இன்னைக்கு உள்ளது இல்ல, இது ஆதியிலிருந்தே ஆண்டவர் உண்டாக்குறது. பார்ப்போம். இப்போ இங்க இந்த வார்த்தையுடைய பொருள் இருப்பாங்க. எபிரேய மொழியில ஒரு பேர் கொடுத்திருந்தா அந்த பேருக்கு பொருள் இருக்கும். நீங்க அந்த பேரை மாற்ற முடியாது. நீங்க யாரும் மாற்றக்கூடாது. பேரை டிரான்ஸ்லேஷனோ ஆர் டிரான்ஸ்லிட்ரேஷனோ. டிரான்ஸ்லேஷன் என்னது? மொழிபெயர்க்கிறது. டிரான்ஸ்லிட்ரேஷன் அதே போல சத்தத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை இன்னொரு லாங்குவேஜ்ல கொடுக்கிறது. அது டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்றது. நீங்க டிரான்ஸ்லேஷனும் பண்ண முடியாது, டிரான்ஸ்லிட்ரேஷனும் பண்ண முடியாது. என்ன முடிய? எபிரேய மொழியில் உள்ள வார்த்தை. ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கும்? அர்த்தம் இருக்கும் இல்லையா? யோசுவா இருக்குது. இப்போ யோசுவா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யெகோவா ரட்சகர். நீங்க அதை இப்போ வேற பேர்ல மாத்திட்டீங்கன்னு சொல்லுவோம். அது அந்த அர்த்தத்தை கொடுக்குமா? கொடுக்காது. இம்மானுவேல் இருக்குது. இயேசு கிறிஸ்து பறக்கும் போது அவருக்கு ஒரு திருத்தம் கொடுக்க முடிஞ்சு இல்லையா? அவருக்கு என்ன பேர் இருக்கணுமா? இம்மானுவேல். அப்போ இம்மானுவேல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் உண்டு? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இதை நிறைவேற்றாரா? இந்த வார்த்தை நிறைவேற்றா? நிறைவேற்றி உலகமெங்கு போய் சர்வசிக்கும் சுவிசேஷ பிரசிகள். இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நிறைவேறி போச்சு. இதை நீங்க உண்டாக்க முடியாது. அதனாலதான் எபிரேய மொழியில் உள்ள பேர்ல கை வச்சுறாரு. இப்ப நிறைய பேர் கை வச்சு நம்மளே இருந்தா எல்லாரையும் குருட்டாட்டம் பண்ணி கடைசியில செய்தி இப்போ யூதர்கிட்ட போகும்போது இவன் அவ்வளவு பல்ல கட்டிட்டு நிறைய போகிறான். தெளிவா சொல்றேன், விளையாட்டு இல்லை. நான் பேசுற காரியம் சத்தியம். தெளிவா பேசுறேன் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்புக்குரிய வார்த்தையை ஆண்டவர் தன்னுடைய பேரா எடுத்து அங்க கொடுத்தார் மோசைகிட்ட. இந்த பேர் YHWH பேர் முழுமையான பேரா நீங்க சொல்ல முடியாது. ஏன்? அதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியாது. YHWH ஆக முடியுமா? முடியாது. அப்ப அதை வாசிக்கணும்னா அதுல என்ன தேவைப்படுது? பவல்ஸ் வேணும். உயிரெழுத்துக்கள் அதுக்கு வேணும். உயிரெழுத்து தானே பவல்ஸ் தான். உயிரெழுத்து நீங்க போட்டதானே நீங்க வாசிக்க முடியும். அதைத்தான் இவங்க இந்த உயிரெழுத்த போட்டது எப்படி போட்டாங்க? அடோனையிலிருந்து எடுத்துருச்சுதாங்க போட்டுட்டாங்க. ஆசாரியத்தை தவிர வேற ஒருவரும் இந்த வார்த்தையை நிச்சயக்கூடாது, சொல்லக்கூடாது. யோதை வாதை YHWH இது நம்ம தேவனுடைய பேர். தெரியுதா? தெரியுதா? இதுக்கு கீழே ஒரு லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் என்னது? யோதை வாகை ஹீப்ரு தான். இத மாடர்ன் ஹீப்ருன்னு சொல்றது. இப்போ உள்ள ஹீப்ரு. மாடர்ன் ஹீப்ருன்னா அது கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? போர்ட்ல இருக்கிறது. இது மாடர்ன் ஹீப்ரு கீழே உள்ளது. இந்த மாடர்ன் ஹீப்ரு இப்போ நம்ம கையில் இருக்கிறது. யோதை வாகை 4 எழுத்து. 4 எழுத்து தேவன். இது மாடர்ன் ஹீப்ரு பார்த்தது. இப்படி 4 விதமான ஹீப்ரு எழுத்துக்கள் வெளிப்பட்டு இருக்குது. இப்போ தற்சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிறது இந்த எழுத்து. இதுதான் யோதை வாகை. இப்போ பேர் மறக்கப்பட்டு போச்சு. 6823 இடத்துல என்ன கொடுத்துட்டான்? லார்டுன்னு போட்டான். இந்த 6823 இடத்துலயும் எபிரேய பைபிள்ல என்ன இருக்குது? பேர் இருக்குது. அங்க என்ன பேர் இருக்குது? பேர் இருக்குது. யெகோவாங்கிற பேர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா யெகோவாங்கிற பேர்லயும் சில திருத்தங்கள் இருக்கு. நம்ம பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். பைபிள் சொல்லுது
இந்த நேமம் வந்து யூதர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிவிட்டார். புறஜாதிகளுக்கு இது கிடைக்கல. சரி, அதையும் தாண்டி இவங்க சிதறடிக்கப்பட்டாங்களே அந்த டைத்துல, அதாவது பாபிலோன்ல அடிமையா போன பிறகு எரேமியாவுடைய நாட்கள்ல இவங்களுக்கு பைபிள் கிடையாது. என்ன தெரியாது, அடுத்த இடத்துல அடிமையா இருக்கும் போது தங்களுடைய சொந்த பண்டிகைகளை கொண்டாட மாட்டாங்க. யார் தடை பண்ணியிருந்தா? மோசே தடை பண்ணியிருந்தார். ஆகினால இவங்க 400 சில வருஷம் அடிமத்தத்தில் இருக்கும்போது இதெல்லாம் மறந்துட்டாங்க. தன்னுடைய பழைய அதாவது சட்டத்திட்டங்கள், ஆண்டவர் கொடுத்த அறிவிப்புகள்லாம் இவங்க என்ன செய்யல இல்லை. அங்க இருக்கும்போது டால்மூட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பழைய ஏற்பாடு உண்டு பண்ணாங்க. பேர் என்னது? டால்மூட். இத பாபிலோனியன் டால்மூட்னு சொல்றது. இந்த டால்மூட உண்டாக்குறதுனால என்ன ஆச்சுது? மொழி வந்து என்ன செஞ்சு செதஞ்சிச்சு. எபிரேய மொழி என்ன செஞ்சு செதையதுக்கு ஆரம்பிச்சு. யெகோவாங்கிற அந்த பேரை அவன் யெகோவேன்னு கொண்டு போயிட்டான். ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு நான் இப்ப சொன்னல ஊசிக்காட்ட எப்படி ஊய்க்காட்ட அந்த கதை பதங்க அப்படியே செதஞ்சிட்டு. அது அவங்க அந்த பாரம்பரியத்துக்குள்ள போனதுனால, பாபிலோன்ல உள்ள ஜனங்களுடைய பாரம்பரியத்தை கற்றுக்கிட்டதுனால இவங்க இந்த புஸ்தகங்களை பாருங்க யெஷுவோட தான் இருக்கும். ஏன்? இது எல்லாம் கிரேக்கருடைய வேலை. இவங்க எல்லாம் அடிமைத்தனத்துக்கு போது மாறுது. மற்றபடி அவருக்கு வந்து யார் இருக்கணுமே தவிர ஏன்னு வராது. இப்போ நல்ல கவனிங்க, தாவீதுகிட்ட இப்போ கேட்கும் போது அவர் சொல்லுவாங்க, தேவனுடைய பேரை பிரிசர்வ் பண்ணது வந்து தாவீது. ஆண்டவர் சொன்னார்ல, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் இல்லையா? எஸ்ரா 3:2 இருக்கும். ஜெசுவா இது என்ன கிங் ஜேம்ஸ் நியூ வெர்ஷனா ஓல்டா? ஜே வந்து பின்னால நுழைக்கப்பட்ட வார்த்தை. ஜேங்கிற எழுத்து வந்து இப்போ வந்தது. அதாவது 1769 வருஷம் வந்தது. ஜே எப்போ வந்தது பாருங்க. 1611 வருஷம் பைபிள் கொடுக்க ஜே கிடையாது. இந்த பைபிள் முகந்துரிங்க பாருங்க, இதுல ஜே இருக்காது. கிங் ஜேம்ஸ் வருஷம் முதலாவது வந்த பைபிள் தான் 1611 வருஷத்துல உள்ளது இந்த பைபிள். இதுதான் முதல் பைபிள். இந்த பைபிள்ல ஜெயங்கிற வார்த்தை இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு எடுத்துக்காடுங்க ஜெயங்கிற வார்த்தை. அப்ப 1611 வருஷத்துல எது கிடையாது, ஜே கிடையாது. ஜே எப்படி சேர்ந்தது தெரியுமா? 1769 வருஷம் ஜேங்கிற வார்த்தைய ஜீசஸ் வார்த்தையில கொண்டு ஆட் பண்ணா. அதுக்கு முன்னாலே ஜீசஸ்க்கு என்ன பேர் இருந்துச்சு? கேளுங்க, 1611 இங்கிலீஷ் பைபிள்ல ஜீசஸ் இருக்காருன்னு பாருங்க. And she shall bring forth a son. மேத்யூ 1:21 நல்லா கவனிச்சிடுங்க. 1611 வருஷம் கிங் ஜேம்ஸ் பைபிள் உள்ளது வாஸ்து கட்டுறாரு. And she shall bring forth a son. She shall bring forth a son. And thou shalt call his name Jesus. I-E-S-U-S. Jesus. Jesus. லத்தீன் மொழியது ஈசூஸ். ஜே கொண்டு வச்சு இப்ப சொல்லி என்ன இருக்கணும் இல்லையா? அப்போ ஈசூஸ்ங்கிற வார்த்தை வந்து லத்தீன் வார்த்தை. கிரீக்ல வந்து பாத்துருங்க, கிரீக்ல வந்து ஈசோஸ், IESOUS ஈசோஸ். லத்தீன்ல வந்து ஈசூஸ். ஹீப்ருல வந்து என்னது? யோசுவா. இயேசுவுக்கு பேர் என்னது? யோசுவா. இதுதான் ஒரிஜினல். இங்கிலீஷ்ல வந்து ஜீசஸ், தமிழ்ல வந்து இயேசு, ஹிந்தில வந்து என்னது? இயேசு. இதுதான்
என்ன பாடுபட்டு பாருங்க ஆண்டவருக்குறாரு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல, ஒழிச்சு வச்சிருப்பாரு. சங்கீதக்காரன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அந்நிய தேவனுடைய நாமத்தை என் வாயினால நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன் உச்சரிக்கல? அவன் இருதயத்துல யாருடைய பேர் இருக்கு? நம்ம தேவனுடைய பேர் இருக்கு. அவன் எடுக்க பாருங்க. சங்கீதம் நிறைய இடத்துல பாக்குறான். நான் ஒண்ணு சங்கீதம் 106:1 வாசிங்க. அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள். அப்படிங்களா? பிறகு நீங்க 107, 108, 109 வாசிட்டே போங்க. அல்லேலூயா தான் இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் திங் சொல்லிட்டா, சங்கீதக்காரனுடைய புஸ்தகத்துல சங்கீதம் 119 எடுத்து பாத்தீங்கன்னா எபிரேய மொழியினுடைய அல்பபெட் அங்க இருக்கும் வரிசை பாருங்க. சங்கீதம் 119 ஆலே ஆலே. அதான் எபிரேயில முதல் எடுக்கும். ஆலேப்புங்கிறது எபிரேயில என்னது? முதல் எழுத்து. ரெண்டாவது என்னது? பே. இமெல். ஈவல் மூணாவது எழுத்து. காலத் நாலாவது வீடுன்னு அர்த்தம். இந்த 22 எழுத்துக்களும் எதுல இருக்கும்? சங்கீதம் 119 இருக்கு. நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்டுவாரு, உன் கையில எப்படி அர்த்தப்பட்ட வச்சுக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியோ. இங்கிலீஷ்ல உந்து படிக்க இதை படிக்க மாட்டேங்க இல்ல. அப்போ தாவீது வந்து இந்த பேரை வந்து மறைச்சிட்டான். அவன் இருதயத்தில் இந்த பேர் இருந்துச்சு, வேற தேவனுடைய பேர் ஒண்ணு கிடையாது. அப்ப அவன் என்ன சொல்றான்? அல்லேலூயா. அதாவது பிரைஸ் யூ லார்ட். யா பிரைஸ் யூ யா. யாவாகிய உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பூமியில சொன்னான். ஆனா பரலோகத்திலே நீங்க அதான் சொல்ல முடியும். 1000 வருஷம் அரசாட்சி நீங்க சொல்லணும். சங்கீத வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல், திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல், பெருவெள்ளம் இரைச்சல் போலவும், பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் சத்தம் உண்டாகி அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்றார்? ராஜ்யபாரம் பண்றார். அவருக்கு பேர் என்ன? யா. அல்லேலூயா. யாவாகிய தேவன் ராஜ்யபாரம் பண்றாருப்பா. அப்போ அவருடைய பேர் சரிதானாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? வாங்க சகரியா வந்து பார்க்கலாம். சகரியா 14வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாங்க. அது ரைட் தான் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இந்த ஒரு நாமம் தான், வேற நாமம் கொண்டு முடியாது. அவர் இப்ப என்னதான் இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார். ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான். யாங்கிற அப்ப இந்த யாங்கிற பேர் அங்க மறைஞ்சிருக்குது. இப்போ இந்த யாவை நீங்க முழுமையான பேருன்னு சொல்ல முடியாது. ஏன்? கர்த்தராகிய தேவன் என்ன செய்றார்? இப்போ ராஜ்யபாரம் பண்றார். அவருக்கு பேர் என்னது? யா. யாங்கிறது முழுமையான பேரு இல்ல. ஏன்? இங்க வந்து YH WH கொடுத்திருக்கு இல்லையா? 4 எழுத்து கடவுள். நம்ம கடவுள் இவரு 4 எழுத்து கடவுள். இப்போ மாடர்ன் ஹீப்ரூக்குள்ள வாங்க. சரி, ரெண்டு எழுத்து யோ ஹே. இந்த யோ ஹேங்கிற வார்த்தை இந்த கக்கடன் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஹீப்ரூ கன்னடம் ஸ்டேஜ் போடுவான். இது என்கிட்ட இது மொபைல்ல இருக்குது பாருங்க. டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் நேம் யா. இந்த ரெண்டு எழுத்துக்கும் என்ன அர்த்தம்? யான்னு அர்த்தம். YAH. இது எபிரேய மொழியில மாடர்ன் ஹீப்ரூ. யா
அப்ப அல்லேலூயாவுல வர்ற அந்த யாவுக்கு வந்து என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த எழுத்து தான் எழுதப்பட்டிருக்குது, யா. சரி, இப்போ பபல்ஸ் இல்லைன்னு பேசுறோம்ல, அதுக்காக முடிய இதை எடுத்துருக்கேன். இன்னும் நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஸ்கூல் டீச்சிங் மாதிரியே இருக்கும். சிலருக்கு அது புரியாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? யாங்கிற வார்த்தைக்கு வந்தாச்சு யோகே. இந்த ரெண்டு எழுத்துல யோகே ஒரு பேர்ல கடைசியில் இருக்கிற எழுத்துக்களை மாற்றுவாங்க. அது வந்து ரெஸ்பெக்டபுள் வேர்டா கொடுப்பாங்க. இந்த வடநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்ல பேசுறாங்க, ஒரு ஆள் கொடுக்குறாங்க, ஜி ஜி அப்படிங்கிறது. ஏன் ஜியை கொடுக்குது? அவருக்கு ரெஸ்பெக்ட். அவர் பேர் டேனியல் ஜியை பாருங்க, டேனியல் ஜியை பாருங்க. இதே மாதிரி கிரேக்கர்கள் வந்து ரெஸ்பெக்டபுள் வேர்டு யூஸ் பண்றாங்க. அந்த எழுத்துக்கள் வந்து ஈப்ரூல கிடையாது. ஈப்ரூ மொழியில வரக்கூடிய அந்த ப்ரொனவுன்சியேஷன் என்ன இருக்காது, கிரேக்ல கிடைக்காது உங்களுக்கு. ஆயினா அவன் மொழி பிரகாரம் போட்டு போயிட்டான். ஈசூஸ், ஈசஸ், இன்னும் கூடுதல் சிஎஸ்ஐ ஒழுங்கி போட்டுக்கிறான். சாவு சாவு ஒழுங்கா சாவுங்கடா. அப்போ ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். சரி, நோவா என்ன செய்தாரா? கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். சரி, இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க, உங்க பைபிள் எல்லாம் நோவான் இருக்கா அல்லது நோபீன் இருக்குதா? பேர் வந்து மாறக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆதாம் பேர் மாறி இருக்குதா? மாறி இருக்கா? எங்கேயாவது ஏதாம் ஆதாமே ஏதாம் சொன்னா ஏதாம்க்கு அர்த்தம் வேற. அது பிறகு ஏதோ போட்டுக்கிறோம், பிறகு ஏசா வம்சத்துக்கு போயிட்டாரு இல்லையா? எங்கேயாவது வேணாம். அமெரிக்காவில் கொக்கோ கோலான்னு சொல்றான், நீங்க என்ன கிக்க கோலான்னு சொல்றீங்களா? சரிதானே? நீங்க என்ன சொல்றீங்க? ஒபாமாவை இபாமான்னு சொல்ல முடியுமா? கொண்டு முடிஞ்சு ஒரு மனுஷன் பேர மாத்த முடியல, ஒரு கொக்கோ கோலா பேர மாத்த முடியல. ஆண்டவர் பேர நீங்க மாத்திட்டு விளையாட்டு அதோட ஈஸியா இருக்குது. அவர் கேட்க மாட்டாருல்ல, ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ரட்சிப்பை இழந்து போயிடுவான். ஏன் தெரியுமா? ரட்சிப்புக்காக ஒரே ஒரு பேர் தான் சொல்லப்படுறது, வேற பேர் கிடையாது. அந்த பேரை நீங்க விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டாக்டர் வந்து சாரினர் வாங்கி சாப்பிட்டு நீ அனுப்புறாரு, நீ பர்குலன்ஸ் வாங்கி அது மாத்திரதா இது மாத்திரதா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ தாவீது அந்த பேர் அப்படியே வச்சிருந்தா பாருங்க. அல்லேலூயாங்கிற பேர் உலகத்துல 24,000 மொழியில மாறுபடல. முக்கியமான எத்தனை மொழி இருக்கு? 24,000 மொழி. அந்த மொழிகள் அது வந்து மாறுபடல. இந்த யாவே யாவோ வா யாவோங்கிற பேரை நான் ஏன் சொல்லி கொண்டு வந்தேன்னா, இந்த முதல் 2 எழுத்துக்கு என்ன வருது? யாங்கிறது வருது. இந்த யாண்டு முடிகிற பேரை வேதத்துல தேடி பாருங்க. எரேமியா, ஏசாயா, எலியா. எலியா கிடையாது, எலியாவு. எரேமியாவும் கிடையாது, எரேமியாவு. அவங்களுக்குலாம் உண்டு. மற்றவர்கள் தான் நீங்க சொல்லலாம். யாண்டு 137 பேர் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்குது? 137 பேர் யாங்கிற பேரை முடிகிறதுல இருக்குது. சொன்னா செல்லையான்னு சொல்லுவோம். எது முடியுது? இந்த மாதிரி யாங்கிறத முடிகிறது. அப்போ இந்த யாண்டு போடுறது ரைட்டு. ஏன் வசனத்தை யாத்திரை 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இவருக்கு பேர் நம்பரு மோசே கேட்டா உன் பேர் நம்பரு. நான் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட போறேன்னா அவங்க என்ன கேட்பாங்க?
பேர் கேட்பாங்களே, நான் என்ன சொல்லட்டும்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இருக்கிறவனாகவே இருக்கிறேன். சரி, இது வந்து பேரண்ட் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? And Moses said unto God, And God said unto Moses, I am that I am. I am that I am. என்ன போட்டிருக்குது? உங்க பேர் என்ன? I am that. ஏன் அப்படி கொடுத்துருக்குது? சரி, இது எபிரேய மொழியில எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஐயா ஆஷேர் ஐயா. எபிரேய மொழியில என்ன கொடுத்துருக்கு? ஐயா ஆஷேர் ஐயா. மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் இது. இது உண்மையான பேர் தானா? உண்மை. அங்க என்ன இருக்குது? ஒய்ஏஹெச் யா. யா, that's யா. அது அர்த்தம் என்ன? நான் தான் யா. எந்த யா? that யா. தெரியுமா? அது அப்படியே எடுத்தாலும் இன்னொரு இடத்துல யோவா 8:24 வாசிங்க. 24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர். இதுதான் I am that I am. அவரு I am தான். அங்க இருக்கவர் யாரு? மேல இருக்கவர் I am தான்ப்பா. இங்க நிக்கவர் யாரு? I am தான். I am that I am. If you don't believe that I am he, I am he, you will be going to die in your sin. உன்னை காப்பாற்ற ஆள் கிடையாது. ஒரு அன்னைக்கு பண்ண வேண்டி கையை வீடு எடுக்காது. இப்பவே பிடிச்சிக்க, அவ்வளவுதான். எத்தனை பேர் வச்சுக்கப்படுவாரோ நமக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்தவ மதம் 199 பேர் நரகத்துக்கு போயிடுறான். நான் அது கூட ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டேன். 20 லட்சம் பேர்ல எத்தனை பேர் உள்ள போனா? 10 லட்சத்துக்கு எத்தனை? இன்னைக்கு அதான் நடக்கும். நோவாவுடைய நாள்ல நடந்து போல மனுஷனுடைய நாள்லயே நடக்கும். லோத்துடைய நாட்கள் தான் நடக்கும். ரொம்ப எச்சரிக்கையா இருந்த காலத்தை கவனிங்க. முடிய போற நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த யூத ரபி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ரபி எழுதிட்டு போயிட்டான். இந்த இயேசுதான் யாரு? யோசுவா. 2வது ஸ்டெப் எழுதிட்டான். என்னது? ஏரியல் சாரம் இறந்தது பிறகு கொஞ்ச நாளுக்குள்ள யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார், மெர்சியா வருவார், யோசுவா வருவார். அவர் சொன்னபடி அவருடைய ஜனங்களை யூதன் செய்தி பொய்யாச்சு. நம்ம வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா ரட்சிக்கப்படுவோம். யூதன் அப்படி கிடையாது. ஒரு தேசத்துல ஒரே நாள் என்ன பிறக்கும்? பிள்ளைகள். ஒரு தேசம் ஒரே நாளில் பிள்ளை பிறக்கணுமோ? இஸ்ரவேல் இருந்தால் கூடும், பெற்றுக் கொடுக்கும். ஒரே நாள்ல யூதன் அவ்வளவு பேரும் சேஞ்ச் ஆயிடுவான். நீங்க என்ன செய்யப்படும் எனக்கு தெரியாது. முடிவு கட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப கவனமா இருங்க. இந்த நாள் மோசமான நாள், வஞ்சிக்கிற நாள், ஜனங்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற காலத்துல இருக்கு. உங்களை காப்பாற்றிடுது. பைபிள் சொல்லுது, இந்த சங்கீதக்காரன் இந்த பேரை மறைச்சிட்டான் கடைசி வரைக்கும். இந்த பேரை யாரும் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. யாங்கிற பேரு அவன் கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 68:4 வாசித்து பாருங்க. இந்த தமிழ் பைபிள் என்ன எனக்கு தெரியாது. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வனாந்தரத்திலிருந்து ஏறி வந்தது யாரு? ஒரு ஷார்ட் கொஸ்டின். வனாந்தரத்திலிருந்து ஏறி வருவது யாரு? அவருக்கு என்னது ஆயத்தப்படுத்தணுமா? வழியை ஆயத்தப்படுத்தணுமா? ஒருத்தருக்கு அவருடைய நாமம் யெகோவா. அவருடைய நாமம் என்னதா? யெகோவா. நீ என்ன வச்சிருக்க? English. Sing unto God, sing praises to his name, extol him that rideth upon the heavens, by his name Jah. His name என்னதா? Jah. இவன் ஜே ஜதிட்டா. இல்லையா? இதுல என்னது ஜதிட்டா? ஜே ஜதிட்டா. ஜான்னு சொல்றது கிடையாது. ஜே இந்த இடத்துல என்ன இருக்கணும் நியாயமா? ஒய். யெகோவாங்கிறது ஜெகவான்னு மாத்தலாம்.
எருசலேம்ங்கிறது ஜெருசலேம்னு போட்டா, எரேமியான்னு சொன்னா ஜெரேமியான்னு போட்டா, இதே தொழிலாயிருச்சு. இது என்னது? யாங்கிற எழுத்துள்ள பைபிள் யாராவது சொல்லிக்கலாம்? Sing to God, sing praises to His name, extol Him who rides on the clouds by His name Yah. யா பாருங்க, கரெக்டா கொடுக்க பாருங்க. அங்கிருந்து ஏறியவர்களுடைய பேர் என்னது? யா. அப்போ நம்முடைய தேவனுடைய பேரை வந்து சாஸ்திரி என்னதான் மனச்சாலும் சரி, அவனால் என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவன் செய்த பெரிய ஏமாத்தி என்ன அப்படின்னா, முதல் ஃபர்ஸ்ட் சபை, முதலாவது சபை ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம் இருந்த நாட்கள்ல பவுல் அப்போஸ்தலனோ அல்லது பேதுருவோ அல்லது சீஷர்கள் யாரா இருந்தாலும் சரி, எதை பிரஸ்தாபப்படுத்துறாங்க? அவருடைய நாமத்தை தான் பிரஸ்தாபப்படுத்துறாங்க. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பழைய ஏற்பாட்டில் யாங்கிற பேரோட வந்தவர். இந்த பேரை சாசி இருந்துச்சதா 6823 இடத்துல மறைச்சிட்டாங்க. நீங்க பாருங்க, அவ்வளவுத்தையும் லாடுன்னு கொடுத்துருப்பாங்க. லாடு தான் எங்க அக்கா மகன் பேர் தான், அவங்க கூட லாடு இருக்கு. லாடு ஒரு பெரிய லாடு சொல்லலையா? அந்த லாடே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நாடு வந்து லார்ட் ஆஃப் லார்ட், கர்த்தாதி கர்த்தரவர் இல்லையா? அப்போ இந்த லாடுங்கிற வார்த்தையை போட்டு ஏமாத்திட்டா அந்த பேர் வந்து கிடையாது. அந்த வார்த்தையில உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்புக்கு என்ற வார்த்தை எதுங்கிறது பாருங்க. அது நம்முடைய தேவனை குறிக்கும். எப்போ நீங்க பேரை உபயோகப்படுத்தினா குறிக்கும். எப்படி இப்போ நீங்க சொல்லும் போது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்ப அது யாரை குறிக்குது? ஜீசஸ் மட்டும் தான் குறிக்கும். லார்ட் யெகோவா யாரை குறிக்கும்? யெகோவா மட்டும் தான் குறிக்கும், மற்றவங்க குறிக்காது. அவரை லார்டு நீங்க சொல்லுங்க. மற்றபடி வெறுமனே நீங்க லார்டுன்னு சொல்லிட்டு போனா யாரெல்லாம் வந்து நிப்போம், கேட்டா நானும் லார்டு தான் போக முடியும் இல்லையா? அப்படி பதில் முடியாது. சரி போட்டோம், அது போட்டோம். இப்ப நமக்கு நல்லா தெரியுது, சங்கீதக்காரன் தெளிவா சொல்லிட்டா அது என்னது? யா. ஏசாயா 12:2 சொல்லுது. உங்க பைபிள்ல எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, ஆசிங்க பாருங்க. இதோ தேவனின் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். இங்க யெகோவான்னு போட்டா யாராவது வாசிக்க, யாருக்காவது யார் இருக்கான்னு சொல்லுங்க. Behold, God is my salvation. I will trust and not be afraid. For Yah, Lord is my strength and my song. யார் இருக்குல்ல? யா. உங்களுக்கு தெளிவாக வச்சுருக்காங்க. அப்போ டிரான்ஸ்லேஷன்களை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல் என்னது? யா. அதுலேயே 26:4 வாசிமா. ஏசா 26:4. Trust in the Lord forever. For in Yah. கரெக்டா வச்சிருக்காங்க. நல்ல பேர். எது பாரு? கிங் ஜேம்ஸா? New King James. நியூ கிங் ஜேம்ஸ்ல அதை கரெக்ட் பண்றாங்க. ரைட் வச்சிருக்காங்க. பைபிள் சொல்லுது, யாவாகிய தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல அவருடைய பேர் என்னது? யாஹோவா. யா. இந்த யாவை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். இதை ஒருவரால என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது, இதை மாற்றவும் முடியாது. 1000 வருஷம் அரசாட்சியில என்ன இருக்கும், அதே பேர் வந்து நிற்கப்படுது. ஏன்னா அவனுக்கு எத்தனை பேர் உண்டு? ஒரே பேரு. அப்ப இந்த பேர் வந்து ரட்சிப்புக்குரிய பேரு இல்லையா? இதைத்தான் எல்லாம் கவனிங்க. என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் கவனம் கவனிங்க. இங்க மறைச்சா எல்லாம் இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் கவனிங்க. இந்த பேர்ல தான் ரட்சிப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். யோவேல் 2:32. சீக்கிரம் படிக்க. உங்களுக்கு தூக்கமும் வந்துடக்கூடாது, பசியும் வந்துடக்கூடாது. அதுதான் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்பொழுது எப்பொழுதுதான்? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ. இது எந்த காலத்தை குறிக்குது? இந்த காலம். யெகோவா பேரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன பழைய ஏற்பாட்டோட அந்த காரியங்களா மாறி இப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? கூப்பிடு. அதாவது இங்கிலீஷ்ல படிக்குமா? And it shall come to pass that whosoever shall call on the name of the Lord. See what he
சொல்லி கால். அதாவது நல்லா கவனிங்க, தமிழ் பைபிள்ல வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது இருக்கும். ஆனா ஆங்கிலம் என்ன சொல்லுது? கால். யூ மஸ்ட் கால் ஹிஸ் நேம். கால்ங்கிற வார்த்தை ஹீப்ரூல QARA, கோரா. எபிரேயர்ல வந்து கோரான்னு கொடுக்குறது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கூப்பிடு. அந்த நாமத்தை நீ என்ன செய்யணும்? கூப்பிடணும். யூதர்கள் மூலமாயும் ரோமன் கேத்தலிக்கர்கள் மூலமாயும் உலகத்தில் உள்ள கிரேக்கர்கள் மூலமாயும் இந்த நேம் மூடப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டுல 1200 பைபிள்ல கிடையாது, மூடப்பட்டுச்சு. ஆனா யோவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை சொல்லுது, கடைசி நாட்கள்ல நான் ஆமிஷமாக யாருமே இருந்துச்சுவேன். அந்த கடைசி நாட்கள்ல இந்த நாமத்தை கூப்பிடுறவனுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அப்ப இந்த நாமத்தை சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கூப்பிடணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். பாத்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ சொன்னான், ரட்சிக்கப்படுவான். யோவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கேள்வி, வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். இது எந்த காலத்தை குறிக்குது? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இன்னைக்கு சந்திரன் ரத்தமா இருக்காங்கிறத நாளைக்குள்ள நியூஸ்ல பாருங்க, நாளைக்குள்ள பேப்பர்ல போடுறாங்கன்னு பாருங்க. ஏன் அப்படின்னா போப் வந்து எங்க போயிருக்கிறாரா? எருசலேமுக்கு போயிருக்காரு கிடைக்கும். இந்த மாசத்துல அதாவது மொத்தம் 4 தடவை சந்திரன் ரத்தமாகணும். அதுல 3 தடவை ஆல்ரெடி ஆயிடுது. இன்னும் 1 பாக்கி இருந்துச்சு. அது இன்னைக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரத்தமா மாறும். 3 தடவை ஆயிட்டுது. நான் யூடியூப்ல பார்த்தேன். அந்த சந்திரன் ரத்தமா இருக்கிறதே நான் பார்த்தேன். இன்னொரு தடவை ஆக முடியுது. இது எந்த காலத்தை குறிக்கிறது நல்லா கவனிச்சிடுங்க. இதுதான் என்ன காலம்? கடைசி காலம். இந்த காலத்துல நீ என்ன சொல்லி கூப்பிடணும்? அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இந்த காரியம் வருமானு சொல்லி பேதுரு சொன்னான்னு பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் நாசமான யாவும் மேலும். இது எந்த நாட்கள்? கடைசி நாட்கள். என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிப தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும், கவனிங்க, அற்புதங்களையும், தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். பாருங்க, என்னைக்கு ஏரியல் ஷாரோன் இறந்தாரோ அன்னைக்கு நாசாவில இருந்து ஒரு போட்டோ எடுத்ததுன்னா இந்த போட்டோ எடுத்து பாருங்க. வானத்தில் உள்ள அற்புதம் ஒரு கை மாதிரி இருக்கு. அத இயேசு கிறிஸ்துடைய கரம் சொல்லி வெளியிட்டு காயப்பட்ட அதே கரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாங்களே. இந்த யூத ரவி 108 வருஷம் வரைக்கும் இருந்தவர். இவர் நிறைய அற்புதங்களை செய்கிறார். அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஏரியல் ஷாரோன், அதாவது அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல், அவர் மறிச்ச உடனே கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். இப்ப அவர் மறிச்ச மறுநாள் வந்து இருக்கிறது வானத்துல இந்த கை போல ஒரு படம் நம்ம எங்க இருக்கிறோம். பைபிளையும் நேச்சுரலையும் கனெக்ட் பண்ணி நம்ம பேசணும். சரி, இப்போ இந்த அற்புதங்கள் வந்து எப்ப நடக்கும்? உயர வானத்திலையும் கால பூமியிலையும் ரத்தம், அக்கினி, புகைக்கான அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இதுதான் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது வார்த்தை சத்தியம். இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமம் என்ன அது சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துல ஒரு போதியை இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது
மேல வானத்துக்கு ஏறி இறங்குறவர் யார்? காட்டை கைப்பிடியில் அடைக்கிறவர் யார்? தண்ணீரை வஸ்திரத்தில் யார்? அவருடைய நாமம் என்ன? இப்ப நம்ம அவருடைய நாமத்தை தான் பார்த்தோம். சில மாற்றங்கள் சொல்லுவாங்க, பட் ஈ வந்து வராது. அதை சொல்ல போனா விட்டுக்க முடியல. நோவாவை வாசிங்க உங்க பைபிள் எல்லாம் நோவா மாட்டுதான் இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வாங்க போதெல்லாம் கொஞ்சம் இந்த பாபிலோன் உள்ள அடிமைத்தனம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் பாருங்க. வாசிங்க மத்தேயு 24:37 வாசிங்க பார்ப்போம். உங்க பைபிள் என்ன கொடுக்கும்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். தமிழ்காரன் உழைக்கிட்டான், தமிழ்காரன் உழைக்கிட்டான் பார்த்துருக்கு. வாசிங்க இங்கிலீஷ்ல. But as the days of Noah, and so shall Noah தான் போடுறோம். But as the day of Noah, நோயே பதில் என்னமா கொடுக்கு? 24:37 Matthew. But as the days of Noah were, நோவா இருக்கா நோவே இருக்கா? ஹீப்ரூல வேறதா? but as the day of Noah, as the day of Noah, no N-O E போடுங்க. உங்க பைபிள் என்ன அப்படின்னு எழுதி போட்டு பார்த்துட்டு N-O ஆதியாகமத்துல N-O-A-H போட்டுச்சு. இதுல பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாடு என்ன பண்ணுங்க? நோயே நோ வாங்கிற சொல்லி போச்சு. யெகோவா யாஹோவாங்கிற வார்த்தை இப்ப என்னதான் மாறுது? யெகோவான்னு மாறுது. ஒய் யோசுவா அதாவது யாஷுவான்னு சொல்றது. YAHSHUA யாஷுவான்னு சொல்ற வார்த்தை யெசுவா அப்படின்னு மாறிடு. இந்த மாற்றங்கள் வந்து கரெக்ட் கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். இது நோயேன்னு மாறுறதுக்கு காரணம் பாபிலோன்ல அவங்க எவ்வளவு நாள் இருந்தாங்க? 400 வருஷத்துக்கு மேல நினைச்சாங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆகினால அந்த நாட்கள்ல அவங்களோட இருந்த மிங்கலாத இந்த நேம் மெதுவா அடிச்சிச்சு மாறிச்சு. ஊசி காட்டான், ஊர் காட்டான், ஊர் காட்டான். உடைய உண்மையான பேர் இருந்தது ஊர் காட்டான். அவர் ஊர் காட்டான் கூட இல்ல, ஊர் காப்பான். ஊரை காக்குறவரு எங்க இருக்காரு? ஊர்ல ஓரத்துல வச்சிருக்காரு இல்லையா? இந்த கரையில முடிவுல பாத்தீங்கன்னா போதாது இருக்கு. இன்னைக்கு நம்ம வானத்துக்கு ஏறினவர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம், பார்க்கிறோம். இறங்குனவரும் ஏறணும் ஒருவர் தான். ஆனா அந்த பிதாவாகிய தேவனுடைய நாமம் பழைய ஏற்பாட்டில் என்ன? அது எபிரேய மொழியில என்ன? நான் எதையோ ஒரு பேரண்ட்ஸ் கூப்பிடுவேன், அது சரியா இருக்குமா? ஒரு வருஷம் நான் அன்னைக்கு பேசிட்டு தான் இருக்கிற இடையில அவன் அண்ணக்கார மனுஷன் தான். அவனை அதாவது மதிப்பு குறைய வைக்கிறது அப்படி அவன் அண்ணக்காரன் பேர நாய்க்கு கொடுக்கும். அவன் வீட்டில் இருக்க நாய் பேருன்னா யார் பேரு? அண்ணக்காரன் பேர். அண்ணனுக்கு வந்து சண்டை. எப்படி இந்த மாதிரி பேரெல்லாம் மாற்ற முடியாது. ஆண்டவர் வந்து மாறாதவர்னா ஒரு பேர் இருந்தது மாறாது. நீ ஒரு காலத்துல செய்ய முடியாது. அப்போ எபிரேய பேர்ல அவர் வந்து அந்த யாங்கிற பேர் வந்து பேஸ். நீ எங்க போனாலும் எதை கையில் எடுத்துக்கணும்? யாங்கிறத இருக்காது, அதை கையில் எடுத்துக்கணும். அது இத்தனை வருஷமா பாருங்க, 100 வருஷம் 200 வருஷத்துக்குள்ள ஒரு பேர் மாறுது. ஆனா இது 4000 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கல, மாறல, அப்படியே இருக்குது. அப்போ நம்ம தேவன் மாறாதவர். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி நாளைக்கு காலையில் பார்க்கலாம் கண்டிப்பா.